ஹலோ நண்டால் ரஜினி நடிக்க போகிற தலைவர் 171 படத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அந்த நடிக்கிற படத்தில் யார் வில்லனுங்கிற ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியே இருக்குது. அதை பற்றி உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறக்குமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் போகிற அடுத்து முக்கியமான கண்டென்ட்லாம் உங்கள் மொபைலுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வானம் சில வீடியோவில் போயிடலாம். நான் உங்களுக்கு கார்த்தி. ரஜினி படத்தில் யார் வில்லன் நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் திரையில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் நடிச்சாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 171 வில்லனாக நடிக்க போகிறான்னு ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கசிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாருன்னா இனிமேல் எந்த படத்துலையும் வில்லனாக நடிக்க மாட்டேன், ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கேட்டதுக்காண்டி வில்லனாக நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விஜய் சேதுபதி ஒரு படம் நடிச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் டேரக்ட் பண்ண படத்துலேயே மாஸ்டர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வில்லன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ஜவான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வில்லனாக நடிச்சார். அந்த படத்தில் காமெடி வில்லனாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இருக்கிற படத்தில் வந்து அப்படி காமெடி வில்லன் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மாஸ்டர் படத்தில் கொஞ்சம் காமெடி வில்லன் இருந்துச்சு. பட் தலைவர் 171 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாசாக தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் எண்டிங் வீக் இல்லைனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி முக்கியமான கண்டென்ட்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான கண்டென்ட்லாம் உங்கள் மொபைலுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்களுக்கு கார்த்தி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பண்ணல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளை சந்திக்கலாம். பை பை.